Hello guys, welcome to World Block Banking. Myself Pavitran Munusami. So இந்த வீடியோல நம்ம TNPSC ல வந்து பாத்தீங்கன்னா MSW சோசியாலஜி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கால் ஃபார் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ 2023 ஜூன் மந்த்லயுமே சோசியாலஜி கம்ப்ளீட் பண்ணிருக்கிறவங்களுக்கும் MSW பண்ணிருக்கிறவங்களுக்கும் ஒரு எக்ஸாம்ஸ் கால் ஃபார் வரப்போகுது. அந்த எக்ஸாமினேஷன்ஸ் என்ன அண்ட் தென் 2023 ல இன்னும் ஒரு சில எக்ஸாமினேஷன்ஸும் கால் ஃபார் பண்றாங்க. அதோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் இன்னும் வந்து வேற என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு அப்கமிங் இயர்ஸ்ல வந்து என்னென்ன எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் கால் ஃபார் பண்ணுவாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோஸ்ல வந்து பார்க்க போறோம். அண்ட் தென் இப்போ நீங்க சோசியாலஜி முடிச்சிருக்கீங்க இல்ல வந்து MSW முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் வருது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்லயே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ஃபார் சோசியாலஜி அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் அண்ட் தென் கவர்மெண்ட் ஜாப் ஃபார் MSW அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிறது மூலமா சோ நீங்க கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் சோசியாலஜி குரூப் அப்படின்னா சோசியாலஜிக்கு என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் அப்டேட் பண்றாங்க அப்படிங்கிற அதனோட நோட்டிபிகேஷன்ஸ் கிடைக்கும். MSW அப்படின்ற போது MSWக்கு என்னென்ன ஜாப் எல்லாம் கால் ஃபார் பண்றாங்க, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் ஆஸ் வெல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் சோ ஆக்சுவலி இது என்ன ஜாப் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு டிசைக்னேஷன். ஓகேங்களா, TNPSC யோட 2023 இயர்லி பிளானர்ல வந்து பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர் 10ல வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வரைக்கும் TNPSC வந்து பாத்தீங்கன்னா 8 நோட்டிபிகேஷன்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இன் பிட்வீன்ல வேற ஒரு எக்ஸாம்ஸ் கால் ஃபார் பண்ண போறாங்க லாக்காக. அந்த ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அடுத்த நோட்டிபிகேஷன்ஸ் இமிடியேட்டாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசர்ச் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு தான் கால் ஃபார் வர போகுது. ஓகேங்களா, ரைட். சோ இந்த ரிசர்ச் அசிஸ்டன்ட்க்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா சோசியாலஜி, அதாவது பிஜி சோசியாலஜி. சோ பிஜி சோசியாலஜி பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கிராஜுவேட்ஸ், அதுக்கப்புறம் MSW பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கிராஜுவேட்ஸ், MSW மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க். சோ ஆக்சுவலி இந்த ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். என்னன்னா இப்போ நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. சோ ஃபைனல் இயர் முடிச்சிருந்தோம் அப்படின்னா எலிஜிபிளா இல்ல ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன் எலிஜிபிளான்னு சொல்லிட்டு as per that நீங்க TNPSC ஓட எக்ஸாம்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த நோட்டிபிகேஷன்ஸ் ஒன்னு வரும். அந்த நோட்டிபிகேஷன் வந்த டேட்டுக்கு முன்னாடி வந்து அவங்களோட ஃபைனல் செமஸ்டரோட ரிசல்ட் வந்திருந்தா போதும். சர்டிபிகேட் இருக்கணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. ரிசல்ட் வந்திருந்தா மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இட் மீன்ஸ் அப்போ டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் as on that நோட்டிபிகேஷன்ஸ் படி. ஓகேங்களா, சோ இந்த ரிசர்ச் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 2023 ல வந்து நமக்கு நோட்டிபிகேஷன்ஸ் அனௌன்ஸ்மென்ட் பண்ண போறாங்க. செப்டம்பர் 2023 ல வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும். ஓகேங்களா, அதுக்கு அப்புறம் இன்டர்வியூ. ஓகேங்களா, ரைட். ஓகே ஃபைன். சோ அடுத்து இமிடியேட்டாவே நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்ஸ் கால் ஃபார் இருக்கு. என்ன அப்படின்னா ACL அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அப்படிங்கிற ஒரு ஹையர் ஆபீசர்ஸ் கேட்டகரி ஜாப். இது வந்து பாத்தீங்கன்னா லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல வர ஒரு பெரிய போஸ்டிங். ஈவன் இந்த ரிசர்ச் அசிஸ்டன்ட்டுமே ஒரு ஹையர் ஆபீசர்ஸ் கேட்டகரி ஜாப் தான். சோ இந்த ACL எக்ஸாம்ஸ் வந்து யாரால எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்குமே வந்து பிஜி சோசியாலஜி முடிச்சிருக்கிறவங்களுக்கும் MSW முடிச்சிருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, ரைட். ஃபைன். சோ இந்த எக்ஸாம்ஸ் எப்போ வருது அப்படின்னா அக்டோபர் 2023 ல வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வருது. ஜனவரி 2024 ல வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும். ஓகேங்களா, ஃபைன். சோ ஆல்மோஸ்ட் சோசியாலஜி. இப்போ அது இல்லாம இன்னும் வேற என்ன எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சோசியாலஜிக்கு இந்த DCPO ஒரு எக்ஸாம்ஸ் வந்து டிசம்பர் மந்த் கால் ஃபார் பண்ண போறாங்க. ஓகேங்களா, DCPO அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இந்த ஜாப் அதாவது இந்த DCPO அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஜாபை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லெவல் UG ஸ்டாண்டர்ட் லெவல். ஓகேங்களா, இட் மீன்ஸ் அப்போ இந்த ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா UG சோசியாலஜி பண்ணிருக்காங்க அப்படின்னா எலிஜிபிள். UG சோசியாலஜி அதுக்கப்புறம் BSW. ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லாம் முடிச்சிருக்காங்க அப்படின்னா சோ சோசியாலஜி, சைக்காலஜி, சோசியல் ஒர்க், கிரிமினாலஜி அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் டிகிரிஸ் இருக்கும். அது முடிச்சவங்க DCPO எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஓகேங்களா, ஈவன் இந்த DCPO ஓட எக்ஸாம்ஸ் அப்டேட் வேணும் அப்படினாலும் கீழ வந்து DCPO எக்ஸாம்ஸ்க்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைன். சோ MSWக்கு நெக்ஸ்ட் கம் டு MSWக்கு வந்தோம் அப்படின்னா இந்த ரிசர்ச் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங், ACL அப்படிங்கிற போஸ்டிங். ஓகேங்களா, இது இல்லாம அடுத்து இன்னும் வேற என்ன எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு ஜாப் வந்து அடிக்கடி வந்து நமக்கு கால் ஃபார் பண்றாங்க. 2019 ல வந்தது, அதுக்கப்புறம் 2022 ல வந்தது. அப்கமிங் இயர்ஸ்லயுமே வந்து நம்ம எக்ஸாம்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, சோ இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா விமென்ஸ் ஸ்டூடெண்ட், அதாவது இதுக்குமே இந்த AD எக்ஸாம்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா MSW சோசியாலஜி, சைக்காலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற விமென்ஸ் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இது வந்து சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல விமென்ஸ் எம்பவர்மென்ட்காக இருக்கிற ஜாப் அப்படிங்கறனால இது மட்டும் தான் விமென்ஸ். மீதி இருக்கிற எல்லா ஜாபுக்குமே மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, கம்யூனிட்டி ஆபீசர்னு ஒரு ஜாப் இருக்கு, அதுக்கப்புறம் ஜூனியர் ரீஹபிலிட்டேஷன் ஆபீசர்னு ஒரு ஜாப் இருக்கு, அதுக்கப்புறம் வொகேஷனல் கவுன்சிலர்னு ஒரு ஜாப் இருக்கு.
ஓகேங்களா. இந்த மாதிரி எம்எஸ்டபிள்யூக்கும் சோசியாலஜிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் கால்ஃபர் இருக்கு. ஸோ நம்ம ரிப்பீட்டடா எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாவே ஒரு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி ஈஸியாவே ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகலாம். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ குரூப் எக்ஸாம்ஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் காம்படிஷன்ஸ், அதாவது 14 lakhs மெம்பர் 15 lakhs மெம்பர்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. ஆனா இந்த எக்ஸாம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸே வந்து ரொம்ப கம்மி தான். அப்ளிகேஷன்ஸ் பண்றதுலயுமே இந்த எக்ஸாம்ஸ்க்கு டெடிகேட்டடா ப்ரிப்பேர் பண்றவங்களோட கவுண்டிங் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கும். சோ தட் நம்ம டெடிகேட்டடா ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாவே எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணி போகலாம். அது இல்லாம இப்போ அப்கமிங் இயர்ஸ்ல வந்து நமக்கு நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வர்ச்சஸ் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் இன்ஸ்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்க்கு இப்ப நான் சொன்னேன். சோ ரிசர்ச் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஏசிஎல், டிசிபிஓ, ஏடி, ஜிஆர்ஓ, கம்யூனிட்டி ஆஃபீஸர், வொகேஷனல் கவுன்சிலர், இந்த மாதிரி எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் ஆல்மோஸ்ட் ஆன்லைன் கிளாसेस வந்து அவைலபிள் இருக்கு. அதோட டீடைல்ஸ் ஏதாவது வேணும் அப்படினாலும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஃபைன். ஆல்மோஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஈவன் இதுல ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து மெட்டீரியல்ஸ், கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸ், யூனிட் வைஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்வியூக்கான ட்ரைனிங், சோ இது எல்லாமே வந்து இங்க ஆன்லைன்ல வந்து அவைலபிள் இருக்கு. ஓகேங்க ஃபைன். ஓகே, சோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பேட்டர்ன்ஸ் அப்படின்னு ஃபாலோ பண்றாங்கன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 அப்படின்னு ஒன்னு இருக்கு. ஓகேங்களா. சோ அந்த பேப்பர் 1ல வந்து சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாமினேஷன்ஸ்க்கு மட்டும் வேரி ஆகும். ஓகேங்களா. அதுல என்ன அப்படின்னா இப்ப காமனா நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க ஒரு எக்ஸாம்ஸ்க்கு ஒரு சிலபஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதே சிலபஸ் எந்தெந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்குலாம் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகுது, எந்தெந்த எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த ரிசர்ச் அசிஸ்டன்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இந்த ரிசர்ச் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுக்கப்புறம் ஜேஆர்ஓ, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ஆபீசர். ஓகேங்களா. கம்யூனிட்டி ஆபீசர். சோ இந்த ஆல்மோஸ்ட் இந்த 4 எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம் எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் தான். அதாவது क्वेश्चन சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா சோ இதுல சோசியாலஜி முடிச்சிருக்கிறவங்களுக்கு சோசியாலஜி பிஜி ஸ்டாண்டர்டுக்கு சோசியாலஜி ஒரு சிலபஸ் இருக்கு. அந்த சிலபஸ் வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ரைட். ஆல்மோஸ்ட் இப்போ எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்காங்க அப்படின்னா எம்எஸ்டபிள்யூ அவங்களுக்கு சோசியல் ஒர்க்னு தனி சிலபஸ். இப்போ எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க சோசியல் ஒர்க் சப்ஜெக்ட் தான் சிலபஸ் தான் சூஸ் பண்ணி ஆகலாம். சோசியாலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சோசியாலஜி சிலபஸ் வந்து சூஸ் பண்ணுவோம். அதுல சோ அந்த சப்ஜெக்ட் இப்போ சோசியாலஜி சோசியல் ஒர்க் அப்படின்னா அதுல வந்து 200 क्वेश्चंस கேட்பாங்க. ஈச் அண்ட் எவ்ரி क्वेश्चंसக்கு 1.5 மார்க்ஸ் அலோகேட் ஆகும். சோ டோட்டலா வந்து நீங்க 300 மார்க்ஸ் வந்து ஸ்டூடண்ட் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. ஓகேங்களா. சோ அப்ப நான் இது எல்லாமே சொல்லிட்டேன். ரிசர்ச் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர், ஜூனியர் ரிஹபிலிட்டேஷன் ஆபீசர், கம்யூனிட்டி ஆபீசர், இது எல்லாமே. அப்ப இந்த ஏசிஎல் அப்படிங்கிறது என்னாச்சு அப்படின்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அப்படிங்கிறது இது லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல வர ஜாப். ஆல்மோஸ்ட் வந்து சோசியாலஜி முடிச்சவங்க எம்எஸ்டபிள்யூ முடிச்சவங்க எலிஜிபிள். சோ தட் இது வெல்ஃபேர் லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால அங்க வந்து எல்லாருக்குமே ஒரே சிலபஸ் தான். அந்த சிலபஸோட அந்த சப்ஜெக்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் அண்ட் லேபர் லா வரும். ஓகேங்களா. சோசியல் சயின்ஸ் அண்ட் லேபர் லா. சோ இப்போ அந்த ஏசிஎல் எக்ஸாம்ஸ் அப்போ நீங்க ஏசிஎல் எக்ஸாம்ஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏசிஎல் எக்ஸாம்ஸ்க்கு சோசியல் சயின்ஸ் அண்ட் லேபர் லா அப்படின்னு வரும். ஓகேங்களா. இப்போ புரியுதுங்களா. சோ அப்போ நம்ம இந்த ஒரு எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டான சிலபஸ் இருக்கும். மீதி இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ஒரே சிலபஸ் தான். ஓகேங்களா. மோஸ்ட் ஆஃப் தட். அதே மாதிரி இந்த டிசிபிஓ எக்ஸாம்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இங்க வந்து யூஜி ஸ்டாண்டர்ட் தான். இங்க குவாலிஃபிகேஷனே யூஜியா தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ யூஜி ஸ்டாண்டர்டுக்கு தான் இங்க சிலபஸ் இருக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த சிலபஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரைட். ஓகே ஃபைன். அப்போ ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு வந்து ஏதோ கன்ஃபியூஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். சோ ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுனால நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். ஓகேங்களா. ஃபைன். அப்போ பேப்பர் 2, இந்த பேப்பர் 2 எடுத்தீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் காமன் தான். நீங்க டிசிபிஓ எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படினாலும் சரி, இல்ல வந்து ரிசர்ச் அசிஸ்டன்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படினாலும் சரி, இல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் எக்ஸாமினேஷன், ஏசிஎல் எக்ஸாமினேஷன்ஸ், கம்யூனிட்டி ஆபீசர், அதுக்கப்புறம் வந்து வொகேஷனல் கவுன்சிலர், ஜிஆர்ஓ, இந்த மாதிரி எந்த எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுறோம் அப்படினாலும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டும் ஜெனரல் ஸ்டடீஸும் கொஞ்சம் கூட சேஞ்சஸ் கிடையாது. அப்போ நம்ம இந்த ஒரு பார்ட்ட வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்றோம். ஏசிஎல் எக்ஸாம்ஸா இருந்ததுன்னா அதுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு சிலபஸ். அப்போ அந்த ஒரு டிஃபரெண்டான சிலபஸ் படிக்கும்போது நம்ம எல்லா எக்ஸாம்ஸையுமே கவர் பண்ணிடுவோம். ஓகேங்க ஃபைன். அப்போ இந்த பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி னு டிவைட் பண்ணிருப்பாங்க. இதுல பார்ட் ஏ அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். சோ அதுலயுமே 100 क्वेश्चंस இருக்கும். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது சோ மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டுல வந்து எல்லாருக்குமே தமிழ் தெரிஞ்சிருக்கும். இதுல ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணிருக்காங்க, சார் எனக்கு தமிழ் வந்து அவ்வளவா தெரியாது, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் படிக்க தெரியும் ஆனா எழுத தெரியாது, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஓகேங்களா. சோ அப்படி இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 40 क्वेश्चंस மட்டும் தான் நமக்கு கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணணும். ஏன்னா இது எலிஜிபிலிட்டிக்காக மட்டும் தான். சோ அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஆபீசர் எல்லாருக்குமே ஒரு மினிமம் தமிழ் நாலேஜஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்டோட பாலிசி. அதனால இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்க வந்து பாத்தீங்கன்னா 2022ல இருந்து தான் எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்லயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. ரைட். அப்ப இதுல வந்து நம்ம 40 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணா போதும்.
இந்த எல்லா பேப்பர்ஸ்மே வந்து உங்களுக்கு MCQ அதாவது அப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंसல தான் உங்களுக்கு இருக்கும். கீழ வந்து ஆன்சர்ஸ் கொடுத்திருப்பாங்க, அத நம்ம கிளிக் பண்றோம். அது இல்லாம இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த OMR ஷீட் மூலமா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா தான் நடக்கும். சோ கம்ப்யூட்டர்ல வந்து ஒவ்வொரு क्वेश्चंसா அந்த நீங்க பார்த்து நம்ம கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா ரைட். அப்போ பேப்பர் 2ல வந்து பார்ட் B அப்படிங்கிறது ஜெனரல் ஸ்டடீஸ். ஓகேங்களா இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்ல அதுலயுமே 100 क्वेश्चंस ஈச் அண்ட் எவரி क्वेश्चंसக்கு 1.5 மார்க்ஸ் அப்படினா 150 மார்க்ஸ். இப்போ நமக்கு ஜாபுக்கு எந்த மார்க் யூஸ் ஆகும் அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேப்பர்ல எடுக்கிற 300 மார்க்ஸ், அதுக்கப்புறம் செகண்ட் பேப்பர்ல பார்ட் B ல எடுக்கிற ஜெனரல் ஸ்டடீஸ்ல எடுக்கிற 150 மார்க்ஸ். அப்போ 450 மார்க்ஸ் வந்து நமக்கு எவ்வளவு எடுக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஜாப் கிடைக்கும். அதுக்கு மேல 60 வந்து இன்டர்வியூ அப்படிங்கும்போது சோ அப்போ 510 மார்க்ஸ் வந்து எவ்வளவு ஜாப் கிடைக்குதோ ஐ மீன் 510 மார்க்குக்கு எவ்வளவு மார்க் எடுக்கறாங்களோ அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு கோவிட் சிச்சுவேஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த MSW சோசியாலஜி சைக்காலஜி முடிச்சிருக்கிறவங்களுக்கு நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் வந்து குவாலிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. சோ இது வந்து ஒரு கரெக்டான ஒரு டைம்னு வச்சுக்கலாம்ல. ஓகேங்களா. ஏன்னா சோ கோவிட் சிச்சுவேஷன் 2019க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2022ல மட்டுமே நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் குவாலிஃபை பண்ணிருக்காங்க. அப்கமிங் இயர்ஸ்லயுமே வந்து இன்னும் நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ தட் இதுல ஒரு சில அந்த ஏசிலங்கற எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் தான் சிலபஸ் வேறையா இருக்கு. மீதி இருக்கிற எல்லாத்துக்குமே சிலபஸ் காமன் தான். சோ தட் நம்ம இப்ப இருந்து நம்ம டெடிகேட்டடா ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படினா ஈஸியாவே எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி ஜாபுக்கு போகலாம். இதுல இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட் எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் சிலபஸ் வந்து காமனா தான் இருக்கு. ஒரு எக்ஸாம்ஸ் தவிர. ஓகேங்களா. சோ இப்போ இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ், கிளாसेस, சோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சோ ஒன்ஸ் ஆக்சுவலி நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு கிளாसेस வந்து ஜாயின் பண்றாங்க அப்படினாங்கன்னா சோ அந்த கிளாसेस வந்து 3 இயர்ஸ் வரைக்குமே கண்டினியூ ஆகும். ஓகேங்களா. எக்ஸாமினேஷன்ஸ் 3 இயர்ஸ் வரைக்குமே வரப்போற எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அதுக்கு அப்புறம் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படினா உங்களுக்கு இன்டர்வியூ தேவைப்படுது அப்படினா இன்டர்வியூக்கான ட்ரைனிங் சோ தட் இது எல்லாமே நம்ம வேர்ல்ட் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் இன்ஸ்டிடியூட்ல கிளாसेस நடந்துட்டு இருக்கு. அட் தி சேம் டைம் இப்போ இந்த சோசியாலஜி சைக்காலஜி சோசியல் ஒர்க் முடிச்சிருக்காங்க. அவங்க UGC நெட் எக்ஸாம்ஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படினாலும் UGC நெட்டுக்குமே இங்க நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து ஆன்லைன் கிளாसेस வந்து நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே ஓகேங்களா. சோ இன்னும் உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ் டீடைல்ஸ் அந்த மாதிரி தேவைப்பட்டது அப்படினா நீங்க தாராளமா வேர்ல்ட் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கோட வாட்ஸ்அப் நம்பர் 9442493249 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.